இந்த கிணறு ஸ்டேஜை நம்ம வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த கிணறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட் நிலமே வந்து இந்த கிணறுக்காக நான் வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறேன். எதுவும் டிஸ்டர்ப் இதில் வந்து எந்த மரமோ வைக்கக்கூடாது. இந்த இடத்துல மரமோ செடியோ எதுவுமே வைக்கக்கூடாது. பக்கத்தில் ஒரு குட்டை எடுத்துருக்கேன். அந்த குட்டையை பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கிணறு கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி நீட்டு, 60 அடி அகலம். உள்ளே ஒரு 50க்கு 50 ஒரு 40க்கு 40 ரேம்ப்பு அடித்து அது கீழே கொண்டாந்துருக்கேன். அந்த ரேம்பெல்லாம் கூட மூடலை. ரேம்ப் அப்படியே இருக்குது பாருங்கள். ஏன் மூடலைன்னா பின்னாடி நம்ம சப்போஸ் தண்ணி ட்ரையே ஆகாது. அப்படி தண்ணி ட்ரை ஆகுதுன்னா அது கீழே நம்ம 10 அடி நம்ம போய் அந்த ரேம்ப் மூலியமாகவே போய்ட்டு இட்டாச்சி வச்சு நம்ம அள்ளிக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் மேல் மட்டத்துலேருந்து கீழே 20 அடிக்கு இருக்குது ஆழம். 10 அடி மேல் மட்டம்னா இப்போ 10 அடி தண்ணி இருக்குது. இதுதான் இப்போ இந்த மட்டம் நீர் மட்டம்ன்றது. ஆனால் பாருங்கள், இது பக்கத்தில் ஒரு குட்டை எடுத்துருக்கேன். அதுக்கு மேலேயே இருக்குது நீர் மட்டம். இது வந்து பூமியோட ஊற்று. இந்த குட்டையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எதுக்காக எடுத்துருக்கேன்னா மீன் விடலான்னு எடுத்தேன் பக்கத்தில். இங்கே பாருங்கள், மீன் குட்டை மாதிரி எடுத்தேன். ஆனால் இதுக்கு இது பார்த்திங்கன்னா இது 5 அடியிலேயே வந்து நமக்கு தண்ணி இருக்குது. ஏன் 5 அடியில் தண்ணி இருக்குன்னா பக்கத்தில் பாருங்கள், அது ஃபுல்லாக ஏரிக்கார ஓரத்தில் நம்ம இருக்கணும். இதெல்லாம் நம்ம நடம் விவசாய நிலம். இந்த பக்கம் இந்த ஃபுல்லாக இந்த தேக்கு மர தோப்பலாம். சரிங்களா? அப்போது இந்த தண்ணியில் வந்து இதுக்கு இறங்கவே இல்லை. பாருங்கள், இது எவ்வளோ டெப்த்தில் இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே இருக்கேன். இதுக்கு எதுக்கும் பாருங்கள், பக்கத்துலேயே இருக்கேன். இது டெப்த்தில் இருக்குது தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா மேலேயே இருக்குது. இது வந்து ஏரி தண்ணி பக்கத்தில் நிற்கிது. ஏரியிலேருந்து வரல, அதோட சதசதப்பு அந்த ஊற்று அது. ஆனால் இந்த சதசதப்பு இந்தாண்ட போகல. இந்த பக்கம் வந்துருந்ததுன்னா, இந்த கிணத்துக்காக வந்துருந்தோம், நம்ம எடுத்துருக்க கிணத்துக்காக வந்துருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்திருக்கும் அந்த ஊற்றோட கசி. சரிங்களா? இந்த சைடில் வந்திருக்கும். வரல இந்த சைடில், தெரியுதுங்களா? இப்போ அந்த குட்டையில் இருக்கிற தண்ணி இந்த இடத்துக்கு இறங்கலை. இதுதான் நம்ம கிணத்தோட லெவல். போதும்னு சொல்லிட்டு நிப்பாட்டியாச்சு. இந்த தண்ணியே நமக்கு பாசனம் போதும் இப்போதைக்கு. அதனால் நிப்பாட்டியாச்சு. தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலான்றது. ரேம்பை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே சுற்றி கரையை போட்டு ஃபுல்லாக கரையை அதில் வந்து உள்ள அந்த முரம்பு மண்ணை வச்சு கிருவல் போய் கரையை போட்டிருக்கேன். அது ஆப்செட்டில் எள்ளு மாதிரி உங்களுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வேறு எள்ளு மாதிரி காட்டணும் பாருங்கள். போட்டிருப்போம். இந்த பக்கம் வந்து இந்த குட்டை இருக்கும். இதில் பாருங்கள், அப்படியே எல் மாதிரி போட்டு அது என்ன அந்த ரேம்ப் இருக்கோ அந்த ரேம்பையும் நம்ம வந்து அப்படியே விட்டாச்சு. அப்படியே குளிக்கலைன்னா கூட இறங்கி போய் ஜாலியாக குளிக்கலாம். இல்லை ஏன் சொன்னால் சுற்றி எந்த சில கிணறுலாம் வந்து ஆபத்தாக இருக்கும், குளிக்கவே முடியாது, பயமாக இருக்கும். நம்ம கிணத்தை பொறுத்து பாருங்கள், படியை வைக்கிறேன். இதில் இருக்க ரேம்ப்பு, இந்த ரேம்ப் வழியாக போய் அப்படியே இறங்கி போய்ட்டு அப்படியே ஜாலியாக போய்ட்டு அதில் குளிக்கலாம் மாதிரி வச்சு இப்போ செஞ்சுருக்கேன். அந்த கிணத்தை எல்லாம் கல்லிங்க சுத்தம் பண்ணி க்ளீனாக பண்ணியிருக்கேன். சில பேர் அந்த காலத்தில் நாங்களாம் வந்து கிணத்துல குளிப்போம், கொண்டம் கட்டுவோம், கொண்டம். அந்த மாதிரி ஒரு கிணறை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு, இந்த மாதிரி ஒரு கிணறு ரெடி பண்ணன்ட்டு. இந்த மாதிரி ஆடிருக்கு. ஏன்னா கிணறுலாம் இல்லை இந்த காலத்தில், எல்லாம் பாறை கிணறு தான் இருக்குது. அதெல்லாம் குளிக்கவே முடியாது. கிராமத்துக்குள்ள சில இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இருக்காது. இந்த இடத்துல ஏன் மரம் வைக்கலை சொன்னால், அந்த கிணத்தை சுற்றி வைக்கக்கூடாது சொன்னால், கிணறு சுற்றி மரம் வச்சோம்னா ஃபுல்லாக புதாராகி அந்த மரத்தோட வேர் போய் உள்ளே போய் இடிக்கிற ஊந்துடும். ரெண்டாவது தேவையில்லாத செடிங்கள்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த கொக்கு காக்காலாம் அந்த மரத்து மேலே உக்காந்து அதோடைய எச்சத்தை விடும்போது தேவையில்லாத மரங்கள்லாம் முளைச்சி இந்த கிணறு வந்து நாஸ்தி ஆகிடும், பாலடிச்சிடும். அதில் கிணறு பக்கத்தில் எந்த மரத்தையும் வைக்கக்கூடாது. கிணத்து பக்கத்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தள்ளி தான் நம்ம மரங்க வைக்கணும். சுற்றி கரையில் கூட நம்ம மரம் வைக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும் அந்த கிணறு. அதுக்காக இது பாருங்கள், ஒரு 50 சென்ட் நிலத்தை இந்த ஒரு கிணறுக்காகவே நான் வந்து எடுத்துருக்கேன். நீர் ஆதாரத்துக்கு. இந்த நீர் ஆதாரம் தான் வாழ்வாதாரம், மனுஷனோட ரத்த நாணல் மாதிரி. நிறைய பேர் விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படியே இருக்குது பாருங்கள், சமுத்திரத்தில் இருக்க கலர் மாதிரி அப்படியே நீல கலரில் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? நீல கலர் சமுத்திரத்தில் தான் நமக்கு தெரியும். அந்த தண்ணியை பாருங்கள், ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.